शान्ति शान्तिः। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் வந்து அமைய பெற்ற நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வரக்கூடிய மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரத்தில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம பலன்களுக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தில் மொத்தம் 3 முகூர்த்த நாட்கள், 9, 10 பிறகு 12, அதாவது ஞாயிறு திங்கள் பிறகு புதன்கிழமையாக வந்திருக்கின்றது. 9ஆம் தேதி ஏகாதசி புனர்வசு நட்சத்திரம். அது 8:45 10:30 வரைக்கும் நமக்கு முகூர்த்தமாக கும்ப லக்னமாக வந்திருக்கிறது. அதுல புஷ்கர நமாவம்சம் அப்படிங்கிறது 9:44 10:44. அதாவது ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புதுசா ஒரு இடத்த ஓபன் பண்ணும், அதுக்கெல்லாம் இது ஏகாதசி நாள், புனர்வசு நட்சத்திரம், குருவனுடைய நாள், நல்ல நாள். அடுத்த நாள் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, அதே ஏகாதசியாக புஷ்ய நட்சத்திரம், பூஷ நட்சத்திரமாக அமைந்து முகூர்த்தம் கொஞ்சம் ஏர்லி முகூர்த்தம். அது மீன லக்னம்ங்கிறதுனால 6:45 7:30 வரைக்கும். அன்றைக்கு 7:09 7:19 வரைக்கும் புஷ்கர நவாம்சம் இருக்கிறது. இது 2வது முகூர்த்தம். 3வது முகூர்த்தம் 12ஆம் தேதி புதன்கிழமை சதுர்தசி 14வது நாள். மகா நட்சத்திரம் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் முகூர்த்தம். இந்த புதன்கிழமை சதுர்தசி அமையறது ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வு. இதுலயும் நல்ல காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். 9:32 9:42 வரைக்கும் நமக்கு புஷ்கர நவாம்சம் இருக்கிறது. மேஷத்தினுடைய லக்னம் வளர்ப்பறையாக அமைந்திருக்கிறது. இதுதான் 3 முகூர்த்தங்கள். அதுல செவ்வாய்க்கிழமை துவாதசி ஈவினிங் திரையோதசியாக மாறி அது ரிண மோச்சன பிரதோஷம் அப்படிங்கிறது. போன பிரதோஷமும் அப்படிதான், இந்த பிரதோஷமும் அப்படிதான். கடன் தீர்க்க வேண்டுமா, அன்றைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். நந்திக்கு அபிஷேகம் நடக்கும், சிவனுக்கும் அபிஷேகம் நடக்கும். அது நந்திக்கு நடந்தாலும் சரி, நீங்க பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க, உங்களுடைய கடன் தொல்லைகள் அத்தனையும் தீரும். அது தொழில் கடனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்காக வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு திருமணத்துக்காக ஏதாவது ஒரு பிசினஸ்க்காக வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, அடைத்து விடும். அந்த அருளாகப்பட்டது நம்மளுடைய கடன்ல மீள்வதற்கு நல்ல வரம் கொடுக்கும். 13ஆம் தேதி வியாழக்கிழமை சாயங்காலம் பௌர்ணமியாக வருகிறது. அன்றைக்கு அம்பிகையினுடைய கோயிலுக்கு போய் வழிபடுவது, சிவனுடைய தரிசனத்தை பார்க்கறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். அடுத்த நாள் அதாவது பௌர்ணமி 13 வியாழக்கிழமை சாயங்காலம் இருந்து மதியத்திலிருந்து 14 காலையில் வரைக்கும் இருக்கிறது. பௌர்ணமி பூஜை, ஆவரண பூஜை, ஸ்ரீசக்கர பூஜை எல்லாம் ஈவினிங், அதாவது வியாழன் மாலைக்கு தான் செய்வது வழக்கம். பிறகு சனிக்கிழமை சம்பத் கௌரி விரதம். இந்த கௌரி விரதம் அப்படிங்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல சம்பத் கௌரி விரதம். இவ்வளவுதான் இந்த நாளினுடைய இந்த வாரத்தினுடைய தகவல்கள். சரி, நமக்கு சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துவோம். விருச்சிகம், தனுர் ராசி, பிறகு மகர ராசி, கும்பராசி, இந்த 4 ராசிகளுக்கும் நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களுக்கு என்றைய நாள் அப்படின்னு சொல்லி எந்த நாள் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன், பலன் சொல்லும் போதே சொல்லிடுவேன். சரி, இப்போ சந்திரனுடைய நகர்வு எதுல இருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது அவர் மிதுன ராசி புனர்வசு நட்சத்திரத்துல இருந்து பிறகு கன்னி ராசி உத்தர பால்குனி, அதாவது உத்தர நட்சத்திரம் வரைக்கும் அவர் டிராவல் பண்றார். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னிங்கிற மாதிரி இதை டிராவல் பண்றார். இது வளர்பிறை சந்திரனுங்கிறதுனால நிறைய லாபங்கள் உண்டு. ஜென்ரலா சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த வாரம் கடைசி நாள் சனிக்கிழமை சூரியன் மீனத்துக்கு வருகிறார். ஆனால் இந்த வாரம் முழுவதுமே
அவர் சனிக்கும் அருகாமையிலுமாக, பிறகு ராகுக்கும் அருகாமையிலாக இருக்கிறார். அதனால என்ன அப்படின்னாக்கா சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிடுறேன். முதல்ல எலக்ட்ரிக் ஐட்டங்களோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் கூட நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு கவர்மெண்ட்ல நமக்கு ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு லெட்டர் போடணும், நமக்குன்னு ஏதாவது ஒரு பெட்டிஷன் போடணும், அல்லது அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படிங்கிறத இந்த வாரத்தை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. தந்தைக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் நம்ம அடுத்த வாரம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வெளியூர் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக கொண்டு போறது மிகவும் அவசியம். ஏனென்றால் சந்திரனும் கன்னிக்கு போய் உட்கார்ந்துடுறார் கடைசி 2 நாட்கள். அதாவது சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா சனியினுடைய பார்வையில் இருக்கிறார். முதல்ல கடகத்தில் இருக்காரு. முதல் 2 நாட்கள் சந்திரன் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறார். ஆனா பௌர்ணமி அப்ப அவர் 6ஆம் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துடுறார். அதனால உடைமைகள் பத்திரம். ஆனால் அதே சந்திரன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறார். அதாவது கேத்துவுடன் அமர்ந்த அந்த சந்திரனை குரு பார்க்கிறதுங்கிறது நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், நல்ல ஒரு வரவு செல்வங்கள் பெருக்கக்கூடிய ஒரு வாரம் தான். சரி, இப்ப பலனுக்குள்ள போயிடலாம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? சிறிது பினான்சியல் ப்ராப்ளத்துடன் கூடி ஆரம்பிக்கிறது. பிறகு முடியும் போது அந்த ஃபினான்சியல் கிரைஸ்ட் எல்லாமே நீங்கி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சகோதரர்கள் மூலமாக நல்ல லாபமும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் கவனம் தேவைப்படுகிறது. பிறகு உங்களுடைய புதன் 12ஆம் இடத்துல சுக்கிரனோட பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஹெல்த்ல கொஞ்சம் நமக்கு கவனம் தேவை. வெளியூருக்கு போனா சாப்பிட்றது ரொம்ப கவனமாக சாப்பிடுங்கள். உள்ளூர்ல இருந்தோம்னாக்கா வீட்டுல மட்டும் சாப்பிடுங்க. கலரான ஐட்டங்கள், அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய காலம் கடந்த உணவுகளை சாப்பிட வேண்டாம். கேக்கு, பிஸ்கட்ஸ் இதெல்லாமே சாப்பிட வேண்டாம். ஏனென்றால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சந்திரனும் செவ்வாயும் ஒரே டிகிரியிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். சனியும் சூரியனும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு 2-3 டிகிரியிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். அப்படிங்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் சனியை கடந்து ராகுவுடன் போய் பக்கத்துல அருகாமைக்கு செல்லுகிறார். அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கான்ஃபிடென்ட் நம்ம கொஞ்சம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட குருவினுடைய பார்வையானது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால, அவர் பாக்யாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு தொழில் முறையில எந்த ஒரு நட்டமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய உடைமைகளை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய கிணறு மாதிரியான விஷயங்கள் அல்லது வாட்டர் டேங்க்ல போய் நான் இறங்கி ஏதாவது வேலை செய்யறேன், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. தண்ணீரும் எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களும் எங்கு ஒன்று சேருகின்றனவோ, உதாரணத்துக்கு வாஷிங் மிஷின், நீருக்குள்ள இருக்கக்கூடிய மோட்டார்ஸ், அப்புறம் நம்ம ஒரு ஆறுகளிலோ அல்லது கடல்களிலோ ஒரு எலக்ட்ரிக்கல் போட்டு அல்லது செயிலிங் பண்றது, இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இதில் மேஷராசிக்காரர்களுக்கு, முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்க வேண்டியது, திருமண ஏற்பாடுகள்ல தடை கிடையாது. ஆனாலும் கூட நம்ம திருமண ஏற்பாடுகள் பண்ணும்போது இந்த நாட்கள்ல நிச்சயதார்த்தமோ, அது பௌர்ணமி நல்ல நாள் அப்படிங்கும்போது நிச்சயதார்த்தம் வச்சுக்கொள்ள வேண்டாம். லவ் ப்ரப்போசல் வேண்டாம். அரசாங்கத்துக்கு நம்ம எழுதுறது, லெட்டர் போடுறது, இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போகலாம், தாராளமா போகலாம். ஆனால் உணவு விஷயத்துல பத்திரமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய சொத்துக்களும் அவர்களின் மூலமாக ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் சனிக்கிழமை வர அன்னைக்கு, அதாவது ராகுவோட சேர்ற அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஹோரைகள்ல நீங்க எந்த ஒரு ஃபினான்சியல் விஷயங்களும் பண்ணாம இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஓரளவுக்கு சுமூகமான ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. உறவுகள்ல அப்படின்னு நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னாக்கா, அம்மா வழி சொந்தங்களோட கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அல்லது அவர்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம்.
மேஷ ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% ஒரு நன்மையாக இருக்கிறது. 30% கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் தாந்திரிக பூஜைகளில் பிரியராக இருந்தால் தாரா தேவியை அல்லது பகலாமுக்கியை வழிபட வேண்டும். இல்லை நான் வைதிகமாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் பிறகு ஹனுமனையும் வழிபடுவது மிகவும் நல்லது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. முதல்ல வீடுகளில் குதூகலமும், கணவன் மனைவி உறவுக்குள்ள மேன்மையும், வருமானம் கூடுவதும், பிறகு வெளிநாடுகளில் ஜாப் கிளிக் ஆகி உடனே ஜாபுக்கு நீங்க போறதும், கடன் வேண்டியது கிடைப்பதும், நம்ம கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதும், பிறகு லேண்ட் விஷயங்கள்ல உடனடியாக நல்ல ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதியோட ஒன்றாக கூடி இந்த பக்கம் நகர்றார். சனி சூரியன் சனியை தாண்டி போறார். சனியினுடைய எல்லை அந்த நேரு கோட்டை தாண்டி போகிறார். அப்படிங்கும்போது நீங்கள் 13 அன்று, அதாவது உங்களுக்கு வியாழன் வெள்ளி, ஸோ இந்த நாட்கள்ல நீங்க புதன் வியாழன் வெள்ளின்னே வச்சுக்கொள்ள வேண்டியது. இந்த 3 நாட்கள்ல மட்டும் நீங்கள் யாரையும் கடுமையாக திட்டாமல் ஸ்மூத்தாக கொஞ்சம் கோபப்படாம இருந்தோம்னாலே நமக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அந்த நேரத்துல மோட்டார் வாகனங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு செவ்வாய் 2ஆம் இடத்துல சந்திரனோட இருக்கிறார், சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அதனால உங்களுடைய வாக்கு திறமையினாலையும் உங்களுடைய ஃபோக்கஸ் நல்ல 11ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சூரியன் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கிறார் இந்த வாரம் முழுவதும். பண்ணும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜாப்லையும் உங்களுடைய படிப்புலையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம்னாக்கா நிறைய பலன்களை அள்ள முடியும். பிறகு சூரியன் நகர்ந்த பிறகு சனி தனித்து இருக்கிறார் சனிக்கிழமை என்று. அதனால சனிக்கிழமை அன்று நீங்கள் ஒரு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேண்டிய 4ஆம் இடத்து பலனும் 10ஆம் இடத்து பலனும் நிறைய கிடைக்கும். 10ஆம் இடத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது, பிறகு வியாதியிலிருந்து விடுபடுவது, கோர்ட்டு கேஸ்ல இருந்து நம்ம வெளியில வர்றது, பிறகு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்ததெல்லாம் வேண்டான்னு சொல்லி சுமூகமாக முடிப்பது. 4ஆம் இடத்தினுடைய பலன் என்ன? வண்டி வாகனங்கள் வாங்குவது, நிலம் விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது, வீடு ஒரு சொந்த வீடு அமைவது, இது அத்தனையும் இருக்கிறது. பிறகு படிப்பு நிமித்தமாக பார்க்கும் பொழுது காலதாமதமான படிப்புகள் நல்லபடியாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவது. பௌர்ணமி அன்று உங்களுக்கு, அதாவது இந்த 13, 14 நான் சொல்றது வியாழன் வெள்ளி அன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரசிம்மரை பௌர்ணமிக்கு வழிபடுங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வழிபடலாம். அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. சிம்மாதிபதி ராகுக்கு அருகில் செல்ல போகிறார். அப்படிங்கும்போது மனதளவில் கொஞ்சம் தடுமாற்றமும், பிறகு மொபைல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு டென்ஷனும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணினோம்னாக்கா மந்திர சித்தியை அடையலாம். 4ஆம் இடத்தை ஆல்ரெடி சுக்கிரன், புதன், ராகு பார்த்து கொண்டிருக்க, அதை செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிறாரும் போது கொஞ்சம் உங்களுடைய ஐடியாஸ் கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்ற இந்த சுவாமியை வணங்கினீங்கன்னாக்கா உங்களுடைய புத்தியை ரொம்ப சாதுரியமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. திருமண ஏற்பாடுகள் நல்ல நன்மை கொடுக்கும். நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. பிறகு சனியினுடைய இந்த தனித்து சனி இருப்பார் சூரியன் நகர்ந்த பிறகு, முழு பலன் வருது. இருந்தாலும் இப்பயே சொல்லிடுறேன், இந்த சனி தனித்து இருக்கும்போது உங்களுக்கு யோகக்காரக்கன் வியாபாரத்துல நிறைய லாபத்தை கொடுக்க போகிறார். அப்படிங்கும்போது இந்த வாரம் நீங்க அடுத்த வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு வியாபாரத்துல நிறைய சாதிக்க போகிறீர்கள். மீனத்துக்கு சூரியன் போன உடனே தனித்த சனி நல்ல வலிமை பெற்றவராக மாறிவிடுகிறார், தன்னுடைய ஓன் பிளேஸ்ல இருக்கிறார். அதனால இது உங்களுக்கு பதுங்கும் நேரம், பாயும் நேரம் அல்ல. பதுங்கும் நேரம்னு நான் யோசனை பண்ணி நம்ம எல்லா ப்ராஜெக்டும் மனசுல திங்க் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு நேரம். மாணவர் செல்வங்களுக்கு
அவர்களுக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்துல. கொஞ்சம் மாணவ செல்வங்கள் வந்து இரவுல வந்து முழிச்சு படிக்காம இருக்கிறது நல்லது. லவ் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் மாறும் பொழுது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. எக்ஸாம் அல்லது இன்டர்வியூ இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு சான்சஸ் உண்டு. சூரியனும் ராகுவும் பக்கத்துல வரும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் வந்து யாராவது ஒரு இக்னிட் பண்ணாலே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், டக்குன்னு ஒரு கோபம் வர்றது, ஒரு ஏமாற்றத்தினால வரக்கூடிய ஒரு பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி, இது எல்லாமே வந்து இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போற மாதிரி தெரியும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு லாபம் நிறைய இருக்கிறது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து சந்திரமங்கல யோகம் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஆரம்பிக்க சந்திரன் 2ஆம் வீட்டுக்கு போகும்போது நிறைய லாபங்கள் இருக்கிறது. பண வரவு முக்கியமாக இருக்கிறது. பிறகு நீங்கள் கேட்ட பிரகாரம் உங்களுக்கு வந்து வேலை அமையக்கூடிய, பிறகு வந்து திருமணம் அமையக்கூடிய, நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியம் வந்து நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. சனி வந்து 9ஆம் வீட்டுல தனித்திருக்க போறார். சூரியனும் வந்து 10ஆம் வீட்டுக்கு வரும்போது இது வரைக்கும் ஏதாவது ஒரு நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணி நான் வந்து காலதாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல வந்து 6க்கு உண்டான செவ்வாய் வந்து தலையில உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இரிட்டேஷன்ஸ் வந்து, நான் போன தடவை சொன்னேன் இரிட்டேஷன்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்து முதல் ஒரு 2 நாட்கள் வந்து ஒரு கூலான ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. பிறகு சந்திரன் உச்சம் ஆகும் பொழுது உங்களுடைய தாய் வழி சொந்தங்கள் அல்லது தாயின் மூலியமாக நன்மை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து உடல்நிலையில் வந்து முன்னேற்றம், இது எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படிங்கும்போது அந்த நாளை வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா விஷயத்திலையும் சரி, பிறகு வந்து தொழில் விஷயத்துல கவர்மெண்ட் ரிலேட்டட் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணி வச்சுக்கோங்க. லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் அல்லது லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் இந்த வாரம் வந்து மொத்தமாகவே பண்ணாம இருக்கிறது நல்லது நமக்கு. பிறகு 4ஆம் இடத்துல கேத்து அமர்ந்து சுக்கிரன், புதன், ராகு, சூரியன் இவர்கள் அத்தனை பேரும் பார்க்க இந்த வாரத்துல பார்வை அடையிறதுனால பல நன்மைகள் இருக்கிறது. லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. வேறு மொழி அல்லது வேற்றார்கள் வெளிநாட்டவர்களுடன் வந்து ஒரு நல்ல ஒரு சிநேகிதமானது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. கான்டாக்ட்ஸ் நிறைய PR வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தாது பொருள் என்ன, ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணாடி பொருள்கள், பிறகு வந்து கீழே வந்து உட்கார்றது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக உட்காரணும். கால் வந்து ஜிம் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சில்லுன்னு இருக்கக்கூடிய தலைகளில் உட்காராமல் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும். ஆக மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அல்லது அம்பிகையினுடைய வழிபாடு உங்களுக்கு பிசினஸ்ல நிறைய விஷயங்களை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் இது. உறவுகளுக்குள்ள வந்து அம்மா அப்பா உறவுகள்ல தாய்க்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அப்பா விஷயத்துல கொஞ்சம் மாதிரியான ஒரு சுணக்கம் இருக்கும், அல்லது அவருக்கு ஒரு வைத்திய செலவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மற்றபடி தலைவலி வந்ததா நீங்க உடனே வந்து டாக்டர் கிட்ட போக வேண்டியிருக்கும் கொஞ்சம். ஏன்னா சூரியன் வந்து சனியை தாண்டி பிறகு ராகுவை நெருங்குகிறாருக்கும் போது பல விஷயங்கள்ல டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தலைவலி வரக்கூடிய சான்சஸ் உண்டு. உங்களுடைய டியூட்டியை நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் உண்டு. அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்குதான் நான் சொல்றேன், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவோம். இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்குதான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வியாழன் வெள்ளி பௌர்ணமி அன்னைக்கு வந்து நீங்க ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி குங்குமத்தை இட்டுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய ரெமடியாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 75% வந்து ஒரு நல்ல பலனாகவே இந்த வாரமானது அமைந்திருக்கிறது. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய நல்ல பலன்கள், நல்ல கௌரவமான ஒரு நிகழ்வு, ஒரு கௌரவிக்கப்படுவது, பிறரால் மதிக்கப்படுவது, பிறகு யாத்திரைகள் வந்து நிறைய நன்மையை கொடுப்பது, பிசினஸ் ட்ரிப் எல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பது, லக்ஷ்மி கட்டாட்சமான வாரம், லவ் சக்சஸ் ஆகிறது, லவ் பண்ணிக்கிட்டே இருந்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, வரன் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமையப்படுவது, லேண்ட் வந்து ஒரு நிலம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுல ப்ராக்ரஸ் பார்க்கறது,
ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது, ஒர்க்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது, குழந்தை வரம் கிடைப்பது, நிறைய நன்மைகள் இருக்கு. செவ்வாயினுடைய அதாவது கடகத்துக்கு வந்து செவ்வாய் வந்து நட்பு இல்லையா, அவர் 2 பேரும் 12ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்படிங்கும் போது கொஞ்சம் எவ்வளவு தூரம் நம்ம பிரயாணம் பண்றோமோ அவ்வளவு தூரம் நன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலை வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு ரைட்டர்ஸ், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்குமே இந்த வாரம் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு நல்லபடியான ஒரு அமைப்பாக இருக்கிறது. பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிறகு சனிக்கிழமைகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பு. எக்ஸாம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்டர்வியூ இருந்தாலும் நீங்கள் வந்து ஹனுமார் கோயிலுக்கு போயிட்டும் அம்பிகையினுடைய கோயிலுக்கும் போயிட்டும் போறது ரொம்ப நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகள் சிறிது தொல்லைகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தலைவலியில கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காலில் பிரச்சனை அப்படின்னு வந்து வந்ததுன்னாக்கா நீங்கள் வந்து சனிக்கு வந்து சனீஸ்வரனுடைய ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சஹா சனைஷ்சராய நமஹா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லலாம். இருந்தாலும் கடகத்துக்கு சனி விரோதியாக இருந்தாலும் கூட அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஆயுள் பலம் அடைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. சுக்கிரன் வந்து 4க்குண்டானவன் வந்து உச்சம் பெற்று பிறகு புதனும் நீச்சபங்கம் வந்து அடைகிறது 12க்குண்டானவன். அப்படிங்கும் போது வெளிநாட்டுக்கு வந்து நான் வந்து போய் ஒரு நல்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்டவர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நட்புக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். நட்பு நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வேண்டாம். ஈகோ பிரச்சனை வருவதற்கு சான்சஸ் இருக்கு, அது வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவாகவே கிட்டத்தட்ட 80% வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாரம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இந்த வாரத்துல குடும்பத்துல வந்து நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் இருவரும் வந்து கணவன் மனைவியாக நீங்கள் இருவரும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து பெரிய முடிவுகள் எடுக்கலாம். குழந்தைகளுக்கு வரன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றவர்களும் கூட தாராளமாக வரன் தேடுவதற்கு ஆரம்பிக்கலாம். இதுல இளம் வேலைக்கு நான் வந்து இளம் பட்டதாரிகள் வேலைக்கு போகணும், அது ஆணோ பெண்ணோ, அவர்கள் வந்து ஒரு வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும்னாக்கா தாராளமாக இந்தியாவுக்குள்ள வெளியூர் வெளி மாநிலங்கள்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் நிமித்தமா போகணும் அப்படிங்கிறவர்கள் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்றது நல்லது. ஏனென்றால் புதனும் ராகுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரியில தான் இருக்கிறார்கள். பிறகு சூரியனும் வந்து அங்க சேரும்போது அதுல ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது. இதுல பெண் குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு செலக்ட் பண்றது, ஒரு ஹாஸ்டல் செலக்ட் பண்றது, ஒரு ஸ்தாபனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் போய் அங்க செலக்ட் பண்றதுங்கிறத கொஞ்சம் தள்ளி கொள்ளலாம். சிம்ம ராசியினுடைய சிம்மாதிபதி சனியோட இருந்து ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம படிப்பு விஷயத்துல பெரிய முடிவுகள் இப்ப எடுக்காம இருக்கிறது நல்லது. ஜாபுக்கும் வந்து கவர்மெண்ட்ல வந்து அப்ளை பண்ண போறோம்னாக்கா ஒரு வாரம் தள்ளி பண்றது ரொம்ப நல்லது. ஆனால் லேண்டு விஷயத்துல நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். ஒர்க்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ளை பண்றது வந்து நம்ம ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரமா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி போலாம். நல்ல ஒரு அமைப்பா இருக்கிறது. இப்ப கேத்துவை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தன வரவு எப்படியாகப்பட்ட தன வரவு அப்படின்னு கேட்டா, இந்த ஜாதகத்துக்கு வந்து குருவாகப்பட்டவர் வந்து பஞ்சமாதிபதி, பிறகு அவரே அஷ்டமாதிபதியாகவும் இருந்து ஆனால் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது திடீரென்று பண வரவும் திடீரென்று உறவுகளின் மூலமாக நமக்கு லாபமும் அடையக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரர்களினால் லாபம், மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது மூத்த சகோதரர் மாதிரி இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் மூலமாக லாபம் இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மாதிபதி வந்து ராகுக்கும் சனிக்கும் இடையில இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வந்து நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது. குடும்பத்துல யாருக்காவது சண்டையா நம்ம தலையிடாம நல்லது இருக்கிறது நல்லது. நண்பர்களுக்குள்ள யாருக்காவது சண்டையா தலையிடாம இருக்கிறது நல்லது. நம்ம தலையிட்டோம்னா நமக்கு தான் தூக்கம் குறைஞ்சிரும். அதனால சிம்மராசி அன்பர்கள் அந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஃபோக்கஸ் ஆன் த ஜாப், ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க். எனக்கு வந்து சொந்த தொழில் பண்ண வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு சில விஷயங்கள் வந்து நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள். முதல் 4 நாட்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டு.
கடைசி 2 நாட்களை தவிர்த்து விடுவது நல்லது. முடிவெடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. ஆக மொத்தத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு 75% வந்து நல்ல பலனாகவே இருக்கிறது. அந்த 25% வந்து சிவனுடைய வழிபாடு பண்ணும்போது அவர்களுக்கு நீட்டாக மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. திருமண ஏற்பாடுகள் வந்து திடீர்னு சில பேருக்கெல்லாம் நடக்கும். எதிர்பாராத விதமாக திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட வந்து திருமணம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதுல ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்கள். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 7ஆம் இடம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறது. 6 நாட்கள் வாரத்துல வந்து இந்த முதல் 6 நாட்கள் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய அலுவலகத்திலையும் சரி, உங்களுடைய வீடுகள்லையும் சரி, உங்களுடைய சிநேகிதர்கள் நண்பர்கள் நடுவுலையும் சரி, என்ன வேணுமோ சாதிச்சுடுங்க. உங்களுடைய குருவனுடைய அமைப்பும் புதனும் சுக்கிரனும் அமையும் போது ராகுனாக்கா வந்து இந்த இடத்துல வந்து கேந்திரஸ்த ராகு, புதனோட பக்கத்துல இருக்கக்கூடிய ராகு, சூரியன் வந்து சேரக்கூடிய ராகு அப்படிங்கும்போது அதாவது வந்து நமக்கு லவ் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு உறவு வந்து திருமணமாக ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திருமணமாக உடனே வந்து ஆகக்கூடிய அமைப்பு, பிறகு சொந்தங்களிலேயே வந்து வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சந்திரனும் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறதுனால லேண்ட் விஷயங்கள், வீடு விஷயங்கள், பிறகு கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், எதிரிகள் வந்து ஒழிக்கப்படுவார்கள். 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது விபரீத ராஜயோகங்கிறதுனால நிறைய விஷயங்கள் சொந்தத்திலேயே பகைமை எல்லாம் வந்து ஒரு பந்தாடிடுவோம் நீங்க. அதனால ரொம்ப கோபமா உஷ்டமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த வாரம் தான் நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். மெயினா சோலார் சிஸ்டம் வைத்து நடத்துபவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை காத்து கொண்டிருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் வந்து பல விதத்தில் வந்து சாதனையாளர்களாக மாற இருக்கிறீர்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி மற்றும் முருகர். அவர்களுடைய அருள் உங்களுக்கு பல விஷயத்துல உங்களுடைய கௌரவத்தையே உயர்த்த செய்யும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து வெளியிலெல்லாம் என்னென்ன வியாபாரங்களா, ஏதாவது வெளியூர் போக வேண்டியது பெண்டிங் இருக்கா, பிசினஸ் ரீதியா தாராளமா போயிட்டு வரலாம். பிறகு வந்து ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணுமா, படிப்பை பத்தி இப்போதைக்கு இந்த வாரம் வேண்டாம். கவர்மெண்ட்ல ஏதாவது ஒர்க் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கா, தாராளமாக அப்ரோச் பண்ணுங்க. 5ஆம் இடத்துல வந்து துலாம் ராசியினுடைய யோகக்காரகனோட இருக்கக்கூடிய சனி குருவனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்க, குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்க, சனியினுடைய வீட்டுல குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்க, குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது நிறைய வந்து தேங்கி கிடந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ரீதியாக நீங்க முடிக்க விட்டுடலாம். அப்புறம் லவ் ப்ரப்போசல்ஸ் வேண்டாம். லவ்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னாக்கா உடனே நீங்க போய் நான் உங்களை ஜஸ்டிஃபிகேஷன் பண்றேன்னு சொல்லி போய் பண்ண வேண்டாம். தந்தை மற்றும் தாயினுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கணவன் மனைவியினுடைய உறவுகள்ல வந்து நீங்க வந்து ஈகோ காமிக்காம இருக்க வேண்டும். குழந்தைகள்கிட்ட நோ வாக்குவாதம். ஆனால் வியாபார ரீதியாக ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றது, பிறகு வந்து நல்ல வேலைக்காரர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது, பிறகு ஷேர் மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு வாரம். இந்த வாரம் வந்து துளாராசிக்காரர்களுக்கு திடீர்னு அவர்களுக்கே எதிர்பார்க்காம ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாரம். தந்தை விஷயத்துல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தந்தை மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம். அதே போல உங்களுக்கு மெயினா நான் சொல்ல வர்றது 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சொல்றேன், வண்டிகளில் சாகசம் பண்ண வேண்டாம். 2 வீலர் மற்றும் 4 வீலர் ரெண்டுமே சொல்றேன், வண்டிகளில் சாகசம் பண்ண வேண்டாம். அதுதான் வந்து நமக்கு பிரச்சனை அமையும். லாங் ட்ரிப் போகணுமா, நீங்க வந்து டிரைவ் பண்ண வேண்டாம், டிரைவரை வச்சுக்கிடுவோம். லாங் டிரைவ் போனா அதுவும் கூட இரவு நேரத்துல பண்ணாம பகல் நேரத்துல போயிட்டு வர்றது பெட்டர். துலா ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர். மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து PhD பண்ணுபவர்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கும். ஜென்ரலா உடல்ல வந்து உங்களுக்கு காலில் பிரச்சனையும் பிறகு வந்து வயிற்றில் பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால கால பைரவருடைய உபாசனை உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதே போல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல நல்ல ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. நண்பர்கள் நிறைய தோள் கொடுப்பார்கள் இந்த வாரம். ஆகவே துளாராசி அன்பர்கள் வந்து நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள்.
விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து ராஜயோகம் இருக்குது. அது என்ன ராஜயோகம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு வந்து ஆகாத ஒருத்தர் யாரு? புதன் அப்படிங்கிறவர். அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ரைட்டா? மீனத்தினுடைய இடத்துல உட்கார்ந்துருக்க நீச்சமாய் நீச்ச பங்கம் அடைகிறார். அப்படிங்கும் போது லக்கு இது. உண்மையிலேயே தடைப்பட்ட கல்வி வந்து மறுபடியும் தொடக்கப்படுவதும், ரிஜெக்டான வரன் திரும்ப வருவதும், பிறகு வந்து நான் வந்து வேண்டாம், எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரும்போது உங்களுடைய சொந்த ஆஃபீஸ்லேயே வந்து உங்களுக்கு ப்ரமோஷனோட உங்களுக்கு வந்து ரீகால் வருவதும், லவ் சக்சஸ் ஆகுவதும், பிறகு வந்து படிப்புல வந்து எதிர்பாராத விதமான ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதுமாக வரன் திடீரென்று அமைகிறது. அதான் ரொம்ப முக்கியம். குழந்தைகள்ல பெண் குழந்தை யோகம். இந்த வாரம் வந்து பௌர்ணமி என்று ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வந்து நிறைய லட்சுமி கட்டாட்சம் இருக்கும். ஆனால் சிவன் கோயில்ல போயிட்டு நம்ம ஏகாதச அபிஷேகம் கொடுக்கணும். 11 திரவியங்கள், அது வந்து பால், தயிர், நெய், தேன், இளநீர், பழச்சாறு, பிறகு வந்து கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 விஷயங்கள் இருக்கு. தேன், அப்புறம் பஞ்சகவ்யம் போன்ற 11 விஷயங்கள் வந்து நீங்க வந்து அபிஷேகத்துக்கு பண்ணுங்க. சனியை வந்து சூரியன் தாண்டி ராகு பக்கத்துல வருகிறார். அவர் தான் 10க்குண்டானவர். பிசினஸ்ல வந்து பெரிய ஆளாக வரக்கூடிய சான்சஸ் உண்டு இந்த குழந்தைக்கு. தந்தைமார்களுக்கு கொஞ்சம் சனி மகாதசையோ ஏதோ நடந்ததுனாக்கா அவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதனால இந்த அபிஷேகத்தை கொடுங்க, உடனே அதெல்லாம் சரியா போயிடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு லட்சுமி கட்டாட்சமான வாரம் நான் சொல்லுவேன். ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அதை நம்ம பொறுமையா வந்து நம்ம கடைபிடித்து சிவனுடைய அருளால் அது மீட்டு கொண்டு வருவோம். சந்திரமங்கல யோகம் வந்து முதல் நாள் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலே வந்து லக்னாதிபதி இல்லையா, ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கடுப்பா இரிட்டேஷனா வந்து காதுல வர தகவல் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்மளை ஏத்துக்க முடியாது, நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க யாரும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும். அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு நம்ம மற்றவர்களை வந்து புரிந்து கொள்வோம்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. வெற்றியும் நிச்சயமே. கிட்டத்தட்ட 80% வந்து நல்ல பலன்கள் உண்டு. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வந்து எடுத்த முதல் நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு வந்து என்ன வரன், வீட்டுல சந்தோஷம், நல்ல புது வரன் கிடைக்கிறது, கடன் கிடைக்கிறது, வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது, பிறகு லேண்ட் விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கிறது, வீடு கட்டுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை வந்து சூரியன் வந்து சனியோட இருந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு புதிய முயற்சிகள் பல விஷயங்கள்ல வெற்றி அடைகிறது. பிறகு வந்து இருப்பிடத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குவது. தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து மூலா நட்சத்திரக்காரர்களுக்கும், 11ஆம் தேதி பூர்வாஷாடா செவ்வாய் நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து சந்திராஷ்டமமாக வந்து அமையிருக்கிறது. அதனால தாயினுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு வந்து அப்பாவனுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஜாக்கிரதைன்னு நான் எப்பெல்லாம் சொல்றேனோ அவங்களுக்கு ஒரு அனுசரணையா உடம்பு சரியா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். இல்லை அவங்கள வந்து எங்கேயாவது வெளியே வந்து ஊருக்கு கூட்டிட்டு போறோமா, கொஞ்சம் ஆகுது நல்ல ஒரு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அவர்களுக்கு ஏதாவது உடம்பு வந்து சௌகரியமா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது, அவர்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய உணவு விஷயத்துல கவனப்படுத்துறது, இதெல்லாம் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் சொல்ல வர்றது. இளைய சகோதரர்களிடம் பொறுமையை கடைபிடிப்பது. முயற்சி பண்றேன் பெருவழின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து நம்ம வந்து டிமோட் பண்ணக்கூடாது. நம்ம மட்டும் பிரிஸ்கா இருந்துக்கிட்டு மற்றவங்க எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் தனுராசிக்காரர்களுக்கு இது சரி வராது. ஆனாலும் குரு 6ஆம் இடத்துல, லக்னாதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 12க்குண்டானவன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து வரன் அமைவது, சீக்கிரமாக ஒரு ஜாப் கிடைக்கிறது, பல நன்மைகள் இருக்கிறது. படிப்பு விஷயத்துல வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், ஐடி செக்டர், பிறகு வந்து ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் படிப்புகள், பிறகு வந்து புதன் நிமித்தமான சுக்கிரன் நிமித்தமான உணவு சம்பந்தப்பட்ட அத்தனை ஹோட்டல் ஆகட்டும் அல்லது வந்து அதை வந்து காய்கறி விற்பனையாளர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு. தனுராசிக்காரர்களுக்கு நிம்மதி கூடவும் செய்கிறது, லாபமும் கூடவும் செய்கிறது. கொஞ்சம் வந்து தாய் தந்தை விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சந்திராஷ்டம தண்ணிக்கு வந்து நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு நன்மை பயக்கும்.
மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் மட்டும் நீங்கள் பிரத்யங்கராவையோ அல்லது வாராகியம்மனையோ வழிபட்டால் உங்களுக்கு சொத்துக்கள் சேருவது அபரிமிதமாக பெருகும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் 2வது நாள் தன்னுடைய ஓன் பிளேஸ்க்கு வரார். 6ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகமாக இருந்து பிறகு தன்னுடைய ஓன் பிளேஸ்க்கு வரார். அங்க அவர் புனர்வசு, புஷ்ய, ஆஸ்லேஷா என்கின்ற 3 நட்சத்திரம், குருவுடைய, சனியினுடைய, பிறகு புதனுடைய நட்சத்திரங்கள்ல போறார். ஸோ அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், உங்களுக்கு புதன் வியாழன் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையே. ஏனென்றால் அது பௌர்ணமியாக அமைகிறது. அதனால மகர ராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி நதியோரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா காரியமும் நல்லபடியாக அமையும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் சனியினுடைய பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துக்கும் பிறகு 4ஆம் இடத்துக்கும் அமைகிறதுனாலையும் கொஞ்சம் குழந்தை வரத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு தாமதமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ வரக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் உங்களுடைய இந்த குருவே உங்களுடைய குழந்தைக்கு வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுவார். அதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பார். லவ் சக்சஸ் ஆகிடும். எலக்ட்ரானிக் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீர்நிலைகளுக்கு போகும்போது மகர ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீர்நிலைகள்னா ஆற்றில் குளிப்பதாகட்டும், அல்லது நம்ம ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்நானம் பண்ண போறோம், இல்ல நான் என்னுடைய வீட்லயே நான் விசித்திரமா குளிக்க போறேன்னு சொல்லிட்டேன், அந்த பெரிய பம்பு செட்டுக்கு கீழே போய் நிக்கிறது, நம்முடைய தோட்டத்துல குளிக்கிறேன்னு அந்த சாகசம் எல்லாம் பண்ணாம இருந்தாலே போறோம். மகர ராசிக்காரர்களுக்கு நம்முடைய சொல்லில் கவனம் தேவை. ஒவ்வொரு சொல்லும் வில்லு போன்றது. உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அது அத்தனையும் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி திரும்ப கிடைக்கும். அதனால சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிறார்கள். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல 2 குண்டானோட இருந்தா வாய்தான் நம்மளை வாழ வைக்கும் செய்யும். வாயே நமக்கு கீழே வீழ்த்துவதற்குண்டான ஒரு உபகரணமாகவும் மாறிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையான சொல்லை கையாளுவதன் மூலமாக சூரியன் 3ஆம் இடத்துக்கு வரார் கடைசி நாள் தான். ஆனா 6 நாட்கள் அவர் சனியோடைய அருகாமை, ராகுனுடைய அருகாமையில் இருக்கிறார். அதனால பேச்சை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் பெருமாளை நல்லபடியா சேவிச்சு விடுங்க. அதே போல பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். 3ஆம் இடத்துல நல்ல நல்ல கிரகங்கள் இருக்கு. ஒரு நல்ல படைப்பாளியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. கதை எழுதுபவர்கள், பிறகு டைரக்ட் பண்ணுபவர்கள், பிறகு சிறு சிறு பிரயாணங்களின் மூலமாக நிறைய இந்த மீடியால யூடியூப்லாம் வச்சு நடத்துகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லவ் நல்லபடியாக சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டேன், குழந்தை வரமும் ஓகேன்னு சொல்லிட்டேன். நண்பர்கள் வகைரா நிறைய வட்டாரங்கள்ல உங்களுக்கு நல்ல பேரும் அவர்களால் ஆதாயமும் நீங்கள் அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் சரி 85% நல்ல பலன்களாக அமையக்கூடிய வாரமாக இருக்கிறது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் முழுவதும் என்ன பண்ணணும்னு கேட்டா, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்தாலே போதும், மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். லக்ஷ்மி கிடைக்கும், வரவு நல்ல உறவுங்கிற மாதிரி புதுதாக உறவு வரக்கூடியது சொத்துக்களோட சேர்ந்து வரும். லவ் சக்சஸ் ஆகும். பிறகு எதிரிகளிடம் நம்ம பம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கடன் நீங்கும். கடன் கொடுத்தவர் ஓடி ஒழியாம கடனை கொண்டு கொடுப்பார். லேண்ட் விஷயங்கள் உண்மையாகவே நல்லபடியாக டீல் பண்ண முடியும். கும்பராசிக்காரர்களுடைய ஜென்ம சனி விரைவில் நீங்க போகிறது. சூரியன் தாண்டி அவர் ராகுவை தாண்டி போகும்போது பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சூரியன் 7 குண்டானும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவன் மனைவி உறவுகள், பிறகு பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்னை காளியினுடைய உபாசனை என்பது ஓம் பம் பத்ரகாளியை நமஹ அப்படி சொன்னாலும் சரி, ஓம் கிரீம் மகா காளியை நமஹ இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே மேஜிக்கா மாறும். உங்களுடைய இதே சூரியனும் சனியும் காம்பினேஷன், அதாவது லக்னாதிபதி 7 குண்டான அதிபதி அப்படிங்கும்போது எப்பவுமே அட்ராக்ஷன் நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவோம். பூமிக்கு மேல நார்த் இருக்கிறது, சவுத் இருக்கிறது கீழே. அந்த நார்த் போல் அட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. இப்ப நீங்கள் 2மாகவே இருப்பீர்கள்.
அதாவது வந்து நீங்களே அட்ராக்ஷனுக்கும் ஒரு சோர்ஸா இருப்பீங்க, நீங்களே டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஒரு சோர்ஸா இருப்பீங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து நல்லபடியா பழகணும்னு நினைப்பாங்க, ஆனாலும் பயப்படுவாங்க. அது உங்களை பார்த்தாலே கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி அவர்ஜன் வர மாதிரி, பயம் வர மாதிரி கூட இருக்கும். ஆனால் ரொம்ப டெரரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கும்பராசிக்காரர்கள் இன்முகமாக இந்த வாரத்தை வந்து நடத்துங்கள். நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன. பிரெயின் வந்து பயங்கர கெப்பாசிட்டியோட இருக்க போறது. நல்ல வெளிநாடு வாய்ப்புகளும் வருது, புதிய வேலை வாய்ப்புகளும் வருது. அதனால உங்களுடைய இந்த வாரமானது நல்ல பலன்களை கொண்டதாக இருக்கிறது. நண்பர்களுக்குள்ள நல்ல பேரும். பிறகு இன்னொரு விஷயம் சொல்றேன், வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்காரர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமே. கேம்பிளிங்ல நிறைய பணம் வரும், ஆனா ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா கேம்பிளிங் என்பது எப்பொழுதுமே வந்து டபுள் சைடு கத்தி மாதிரி, அது நம்மளையும் பதம் பார்த்துரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லேண்டு விஷயங்கள் வந்து நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்பு. வீடு வாங்குபவர்களுக்கு இந்த வாரம் பௌர்ணமிக்குள்ள ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து 80% ஒரு நல்ல பலனாகவே இருக்கிறது. அந்த 20% கூட நமக்கு வந்து 2ஆம் இடத்துல நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ள நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் வந்து அவர்கள் கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாரமாகவே, வரம் தரும் வாரமாகவே இருக்கின்றது. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. சூரியனை தாண்டி ராகு வந்து வருகிறார். அப்படிங்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாரம். அமைதியாக இருங்க, ஒன்றும் நடந்துராது, உங்களை மீறி ஒன்றும் நடந்துராது. புதனும் சுக்கிரனும் நல்லபடியாக இருக்கிறார்கள். நிறைய நம்ம கத்துக்கிட்டது, நம்ம வந்து கடந்த ஒரு மாசமா வந்து ஒரு 2 மாசம்னு நான் சொல்லுவேன், அதுல நடந்த அத்தனை விஷயங்களும் நீங்கள் அசைய போட்டு நீங்கள் புதியவர்களாக மாறுவீர்கள். உறவுகள் மேம்படும். வெளிநாட்டுல வந்து திருமணத்துக்கு ஏற்பாடுகள் நடக்கும். வெளியூர்ல இருந்து வரன் அமையும். சொந்த முயற்சியானது ஒரு நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆளா மாறிடுவீங்க. இந்த வாரத்துல இருந்து நீங்க ஒரு புதிய ஆளா மாறிடுவீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சமாக இருந்து வக்கரம் பெற, அவர் பரிவர்த்தனையும் அடைய, 3க்கும் பிறகு கேந்திர லக்னத்துக்கும் வந்து ஒரு கிரகம் 2 கிரகம் பரிவர்த்தனை ஆகும்போது அதுல புதனும் நீச்சம் பெற்று நீச்ச பங்கமாகிறார். 2 விதத்திலையும் நீச்ச பங்கமாகிறார். சுக்கரனோட இருக்கும் போதும் சரி, குருவோடன் மறைமுகமாக பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கும் போதும் அவர் பங்கமாகிறார். அவருடைய ராகு இருக்கிறார். அப்படிங்கும் போது நிறைய தெளிவு கிடைக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டியில உங்களையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்களும் நல்லபடியாக உங்களுடைய வாழ்வை வந்து புதிதாக தொடங்குவீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான பலன். லேண்ட் விஷயங்கள் நல்லபடியாக வந்து அமையும். எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் வரும். தாயினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக மேலோங்கும். சகோதர உறவுகள் வந்து கொஞ்சம் கசந்தாலும் ஆனால் உங்களுக்கு வந்து பிற்காலத்துல நல்ல பேக் போனாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவுக்குள்ள நம்ம வந்து அசால்ட்டா ஏதாவது ஒரு வார்த்தை பாஸ்ட்டை பத்தி நம்ம விட்டுடக்கூடாது, புலம்பாம இருக்கணும் நம்ம. அதுதான் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தார்கள் என்றால் இந்த வாரத்துல வந்து அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க முடியும். நிறைய வந்து இந்த 12ஆம் இடத்துல இருந்த சனி வந்து ரொம்ப படுத்துடுச்சு. இப்போ சூரியன் வேற சனியோட சேரும்போது நமக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியே வந்து ஆத்திரமா வரும். பொறுமையா இருங்க. அது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அதனால அமைதியா இருங்க. மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். ஆனா பர்சன்டேஜ் கொடுத்தா நான் வந்து 75% கொடுப்பேன். நல்ல பலன் தான். நம்ம எதுவும் வந்து வில்லங்கமா பண்ணாம இருந்தாலே போதும். ஏன்னா தலை மேலதான் வந்து சூரியன் வந்து உட்காருவார். அது கடைசியில தான் வராரு. ஆனா இப்ப ராகு புதன் செவ்வாய் இருக்கிறது 12ஆம் இடத்துல போய் சனியும் சூரியனும் இருக்கிறது தான் இப்போ விஷயம். ஏன்னா லாபாதிபதி அங்க போகும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும். அந்த ஒரு விஷயத்துல, அதாவது உன்னை அறிந்தால் உலகை வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இது. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உலகம் உங்களுக்காக காத்திருக்கும். ஆக இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது உங்களுடைய அத்தனை எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அதிகமான நல்ல நல்ல பலன்களையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் செல்வாக்கினையும் கொடுத்து லட்சுமி கட்டாட்சமாக உங்களுடைய வாழ்க்கையானது நல்லபடியாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः.
शान्ति शान्ति शान्ति